மாணவர்களே, நாம் மீள்பார்வையின் இரண்டாவது பகுதியாக ஒளி எதிரொலித்தல், ஒளி விலகல், காட்சியும் நிறங்களின் உலகமும், ஆற்றல் பாதுகாப்பு என்ற பாடப்பகுதிகளை பார்க்கலாம். முதலில் ஒளி எதிரொலித்தல். பொருள்களின் மேற்பரப்புகளில் பட்டு ஒளிக்கதிர்கள் அதே ஊடகத்திற்கு திரும்பி வருவதே ஒளி எதிரொலித்தல் எனப்படும். ஒளி எதிரொலித்தல் விதிகள். பளபளப்பான பரப்புகளில் தட்டி ஒளி எதிரொலிக்கும் போது படுகோணும் மீள்கோணும் சமமாக காணப்படும். படுகதிரும் மீள்கதிரும் படுபுள்ளிக்கு நேராக எதிரொலித்தல் பரப்பிலிருந்து வரையப்படும் செங்குத்து கோடும் ஒரே தளத்தில் அமையும். குவியாடி. முக்கிய குவியத்திற்கும் ஆடிமையத்திற்கும் இடையில் பிம்பம் தோன்றுகிறது. இது சிறியதும் மாயபிம்பமும் நேரானதும் ஆகும். குழியாடியில் பிம்பம் தோன்றுவது எந்தெந்த இடங்களில் அதனுடைய பண்புகள் என்ன என்பதை பார்ப்போம். மிக தொலைவில் பொருள் இருக்கும் பொழுது எஃப்பில் பிம்பம் தோன்றுகிறது. இது மெய்பிம்பம். தலைகீழானது சிறியது. சிக்கு அப்பால் பொருள் இருக்கும் பொழுது சிக்கும் எஃப்பிற்கும் இடையில் மெய்பிம்பம் தலைகீழானது சிறியது. சியில் பொருள் இருக்கும் பொழுது சியில் பிம்பம் கிடைக்கிறது. மெய்பிம்பம் தலைகீழானது, பொருளின் அதே அளவுடையது. சிக்கும் எஃப்பிற்கும் இடையில் பொருள் இருக்கும்போது சிக்கு அப்பால் பிம்பம் தோன்றுகிறது. மெய்பிம்பம் தலைகீழானது, பெரியது. எஃப்பில் பொருள் இருக்கும் பொழுது மிக தொலைவில் பிம்பம் கிடைக்கிறது. எஃப்க்கும் பிக்கும் இடையில் பொருள் இருக்கும் பொழுது ஆடிக்கு பின்னால் மாயபிம்பம் நேரானது, பெரியது. இதில் ஆடி சமன்பாடு 1/f சமம் 1/u + 1/v. f குவிய தூரம், u பொருளுக்கும் ஆடிக்கும் இடையே உள்ள தூரம், v பிம்பத்திற்கும் ஆடிக்கும் இடையே உள்ள தூரம். இதில் கணித பிரச்சனைகளை செய்வதற்காக நாம் சில சமன்பாடுகளை பார்க்கலாம். f சமம் uv/u + v, v சமம் uf/u - f, u சமம் vf/v - f. இதில் முக்கியமாக எடுத்து பார்க்க வேண்டியது உருப்பெருக்கம். உருப்பெருக்கம் பிம்பத்தின் உயரத்திற்கும் பொருளின் உயரத்திற்கும் இடையே உள்ள விகிதமே உருப்பெருக்கம். உருப்பெருக்கம் m சமம் பிம்பத்தின் உயரம் பொருளின் உயரம், அதாவது hi/ho சமம் -v/u. உருப்பெருக்கம் நேர்மதிப்பு எனில் பிம்பம் மாயபிம்பமும் நேரானதும் ஆகும். உருப்பெருக்கம் எதிர்மதிப்பு உடையது எனில் பிம்பம் மெய்பிம்பமும் தலைகீழானதும் ஆகும். உருப்பெருக்கம் 1 எனில் பிம்பத்தின் அளவும் பொருளின் அளவும் சமமாக இருக்கும். உருப்பெருக்கம் 1ஐ விட அதிகம் எனில் பிம்பத்தின் அளவு பொருளின் அளவை விட பெரியது. உருப்பெருக்கம் 1ஐ விட குறைவு எனில் பிம்பத்தின் அளவு பொருளின் அளவை விட சிறியது. நியூ கார்ட்டீசியன் விதி. நியூ கார்ட்டீசியன் விதி ஆடிக்கும் லென்ஸுக்கும் பொதுவானது. வரைபடத்தின் அச்சுக்கோடுகளுக்கு இணையாக நாம் இதனுடைய அளவுகளை அளக்கிறோம். ஆடியின் மையத்தை மூலப்புள்ளி ஓவாக கொண்டு நீளம் அளக்கப்படுகிறது. எல்லா அளவுகளையும் மூலப்புள்ளியில் இருந்து அளக்க வேண்டும். ஓயில் இருந்து வலது பக்கத்தை நோக்கி அளக்கப்படுபவை நேர்மதிப்பும் எதிர் திசையில் அளக்கப்படுபவை எதிர்மதிப்பும் கொண்டவை. அச்சுக்கு மேலுள்ள தூரம் நேர்மதிப்பும் கீழே உள்ளது எதிர்மதிப்பும் கொண்டது. படுகதிர் இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கத்தை நோக்கி செல்வதாக கருத வேண்டும். ஆடியில் இருந்து பொருளுக்குள்ள தூரம் u சமம் எதிர்மதிப்பு. ஆடியில் இருந்து பிம்பத்திற்குள்ள தூரம் v சமம் எதிர்மதிப்பு. மெய்பிம்பம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் பொருளின் உயரம் OV சமம் நேர்மதிப்பு. பிம்பத்தின் உயரம் IM சமம் எதிர்மதிப்பு. மெய்பிம்பம் கிடைக்கும் பொழுது மாயபிம்பம் தோன்றினால் பிம்பம் ஆடிக்கு பின்னால் கிடைக்கும். எனவே
ஆடியில் இருந்து பிம்பத்திற்குள்ள தூரம் v சமம் நேர்மதிப்பு. பிம்பத்தின் உயரம் im சமம் நேர்மதிப்பு கொண்டதாக இருக்கும். அடுத்த பாடப்பகுதி ஒளி விலகல். கண்ணாடி பட்டகத்தில் ஒளி விலகல். ஒளி காற்றிலிருந்து கண்ணாடிக்கு செல்வதாக கருதுவோம். அதாவது ஒளி அடர்த்தி குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்த்தி அதிகமான ஊடகத்திற்கு செல்கிறது. இந்த நேரத்தில் ஒளியானது லம்பத்தை நோக்கி விலகல் அடையும். விலகுவது லம்பத்தை நோக்கி செல்லும். ஒளி கண்ணாடியிலிருந்து காற்றிற்கு, அதாவது அடர்த்தி அதிகமான ஊடகத்திலிருந்து அடர்த்தி குறைந்த ஊடகத்திற்கு செல்லும் போது விலகுவது லம்பத்திலிருந்து விலகி செல்லும். ஒளி அடர்த்தி. ஒளியின் வேகத்தில் தாக்கம் செலுத்தும் ஒரு ஊடகத்தின் திறனே ஒளி அடர்த்தி. ஒரு ஊடகத்தின் ஒளி அடர்த்தி அதிகரிக்கும் போது ஒளியின் வேகம் குறைகிறது. ஒரு ஊடகத்தின் ஒளி அடர்த்தி குறையும் போது ஒளியின் வேகம் அதிகரிக்கிறது. இதுல நம்ம பார்க்க வேண்டியது மாறுதான கோணம். மாறுதான கோணம். ஒளிக்கதிர் ஒளி அடர்த்தி கூடிய ஊடகத்திலிருந்து ஒளி அடர்த்தி குறைந்த ஊடகத்திற்கு செல்லும் போது விலகுகோண் 90 டிகிரி ஆகும் சூழ்நிலையில் படுகோணம் மாறுதான கோணம் என்று அழைக்கப்படுகிறது. தண்ணீரின் மாறுதான கோண அளவு 48.6 டிகிரி ஆகும். முழு அக எதிரொளிப்பு. முழு அக எதிரொளிப்பு. ஒளி அடர்த்தி கூடிய ஊடகத்திலிருந்து குறைந்த ஊடகத்திற்கு மாறுதான கோணத்தை விட கூடிய படுகோணில் ஒளிக்கதிர் செல்லும் போது அக்கதிர் விலகலுக்கு உட்படாமல் அதே ஊடகத்தினுள் எதிரொலிக்கிறது. இதுவே முழு அக எதிரொலிப்பு. முழு அக எதிரொலிப்பு நடைபெறுவதற்கான நிபந்தனைகள். ஒளி அடர்த்தி கூடிய ஊடகத்திலிருந்து ஒளி அடர்த்தி குறைந்த ஊடகத்திற்கு செல்ல வேண்டும். படுகோணம் மாறுதான கோணத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். அன்றாட வாழ்க்கையில் முழு அக எதிரொலிப்பின் நடைமுறை பயன்கள் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்? மருத்துவத்துறையில் எண்டோஸ்கோப்பில் பயன்படுத்தும். தகவல் தொழில்நுட்பத் துறையில் ஒளியியல் நாரிழை கம்பிகள், லென்ஸுகள். கோளப்பரப்புகள் உள்ள ஒரு ஒளிபுகு ஊடகமே லென்ஸ். நாம் முக்கியமாக பயன்படுத்துகின்ற லென்ஸுகள் குவி லென்ஸும் குழி லென்ஸும். லென்ஸுடன் தொடர்புடைய சொற்களை பார்க்கலாம். ஒளி மையம். ஒரு லென்ஸின் நடுப்புள்ளி ஒளி மையம் P எனப்படும். வளைவு மையம். பக்கங்கள் பகுதியாக வருகின்ற கற்பனை கோளங்களின் மையங்களே லென்ஸின் வளைவு மையம். முக்கிய அச்சு. ஒரு லென்ஸில் 2 வளைவு மையங்களையும் இணைத்துக் கொண்டு ஒளி மையம் வழியாக கடந்து செல்லும் கற்பனை கோடு முக்கிய அச்சு ஆகும். முக்கிய குவியம். முக்கிய அச்சுக்கு இணையாக விழும் ஒளிக்கதிர்கள் குவியும் புள்ளியை குவிலென்ஸின் முக்கிய குவியம் என்கிறோம். குழிலென்ஸின் முக்கிய அச்சுக்கு அருகிலும் இணையாகவும் லென்ஸில் விழும் ஒளிக்கதிர்கள் விலகலுக்கு பின்பு ஒன்றுக்கொன்று விலகி செல்கிறது. இக்கதிர்கள் படுகதிர்களின் அதே பக்கத்தில் முக்கிய அச்சில் உள்ள ஒரு புள்ளியில் இருந்து புறப்பட்டு செல்வதாக தோன்றும். இப்புள்ளியே குழிலென்ஸின் முக்கிய குவியம். இனி குவிலென்ஸில் பிம்பங்கள் தோற்றுவிக்கக்கூடியதனுடைய கதிர்படம் வரைய வேண்டும். அதற்கு முன்னால் இந்த பொருள் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து பிம்பம் தோன்றும் இடம், பிம்பத்தின் பண்பு போன்றவற்றை பார்ப்போம். குவிலென்ஸில் பொருளின் இருப்பிடம் மிக தொலைவில். மறுபக்கம் F-இல் பிம்பம் கிடைக்கிறது. இது மெய்பிம்பம், தலைகீழானது, சிறியது. 2F-க்கு அப்பால் பொருள் இருக்கிறது. மறுபக்கம் 2F-ற்கும் F-ற்கும் இடையில் பிம்பம் கிடைக்கிறது. இது மெய்பிம்பம், தலைகீழானது, சிறியது. பொருள் 2F-இல் எங்க கிடைக்கும் பிம்பம்? மறுபக்கம் 2F.
மெய்பிம்பம் கிடைக்கும். தலைகீழானது பொருளினுடைய அதே அளவிலானது. 2Fக்கும் Fக்கும் இடையில் பொருள் இருக்கும்போது மறுபக்கம் 2Fக்கு அப்பால் பிம்பம் கிடைக்கிறது. அது மெய்பிம்பம். தலைகீழானது பொருளை விட பெரியது. Fல் பொருள் இருக்கும்போது மறுபக்கம் மிக தொலைவில் கிடைக்கிறது. மெய்பிம்பம். தலைகீழானது பெரியது. Fக்கும் Pக்கும் இடையில் பொருள் Fக்கும் Pக்கும் இடையே இருக்கும் பொழுது பொருள் இருக்கும் பக்கத்திலேயே பிம்பம் கிடைக்கிறது. கிடைப்பது மாயபிம்பம். நேரானது பொருளை விட பெரியது. கதிர்படங்களை பாருங்கள். கதிர்படங்கள் முழுமை பெறாத கதிர்படங்கள் தந்துவிட்டு அதனை முழுமையாக்க கூறுவார்கள். அதிலிருந்தே வினாக்கள் கேட்கப்படும். எவ்வாறெனில் பொருளை பொறுத்து பிம்பத்தினுடைய அளவு, பிம்பத்தினுடைய தன்மை, அது மெய்பிம்பமா மாயபிம்பமா போன்றவை கேட்கப்படும். இனி இதுல நியூ கார்ட்டீசியன் விதிகளை அடிப்படையாக கொண்டும் வினாக்கள் கேட்கப்படலாம். குழி லென்ஸில் பிம்பம் தோன்றுதல். குழி லென்ஸில் பொருள் எங்கு அமைந்தாலும் பிம்பம் பொருள் இருக்கும் அதே பக்கத்தில் ஒளிமையத்திற்கும் P முக்கிய குவியத்திற்கும் Fற்கும் இடையே தோன்றும். இந்த பிம்பம் மாயபிம்பமும் நேரானதும் சிறியதும் ஆகும். இனி நாம் காட்சியும் நிறங்களின் உலகமும் என்ற பாடப்பகுதியை மீள்பார்வை செய்யலாம். அதுல முக்கியமானது நிறப்பிரிகை. கூட்டு ஒளி அதன் பகுதி நிறங்களாக பிரியும் நிகழ்வு நிறப்பிரிகை எனப்படும். ஒன்றிற்கு அதிகமான நிறங்கள் இணைந்து தோன்றும் ஒளி கூட்டு ஒளி. நிறப்பிரிகையால் தோன்றும் நிறங்களின் முறையான வரிசை நிறமாலை எனப்படும். அலைநீளம் குறைவான ஒளிக்கதிர்கள் அதிகமாக விலகல் அடையும். அலைநீளம் அதிகமான ஒளிக்கதிர்கள் குறைவாக விலகல் அடையும். நிறப்பிரிகைக்கான காரணம். நிறப்பிரிகை ஏன் தோன்றுகிறது? முப்பட்டகத்தில் சாய்வாக விழும்போது முப்பட்டகத்திலிருந்து வெளியே வரும்போதும் ஒளிக்கு விலகல் ஏற்படுகிறது. விலகலின் அளவு அலைநீளத்தை பொறுத்து அமைவதால் மாறுபட்ட அளவுகளில் நிறங்களுக்கு விலகல் ஏற்படுவதே நிறப்பிரிகைக்கான காரணம். முப்பட்டகத்தில் ஒளி விலகல். அதிக அளவு விலகல் அடையும் நிறம் ஊதா. குறைவாக விலகல் அடையும் நிறம் சிவப்பு. நிறங்களின் வரிசை குறைவான அலைநீளத்திலிருந்து அதிகமானதற்கு ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு. ஆங்கிலத்தில் நாம் கூறுவதென்றால் ஞாபகத்தில் வைப்பதற்காக விப்ஜிஆர். வானவில். சூரிய ஒளி வளிமண்டலத்தில் உள்ள நீர்த்துளிகளில் விழும்போது தோன்றும் நிறப்பிரிகையால் வானவில் தோன்றுகிறது. வானவில் காலையில் மேற்கே தோன்றும். மாலையில் வானவில் கிழக்கே தோன்றும். சூரிய ஒளி நீர்த்துளிகள் வழியாக கடந்து செல்லும் போது விலகலும் முழு அக எதிரொலிப்பும் அடைகிறது. ஒளி விலகல். ஊடகத்திலிருந்து ஒளி அடர்த்தி மாறுபட்ட வேறொரு ஊடகத்தில் சாய்ந்து விழும்போது ஊடகங்கள் பிரியும் தளத்தில் வைத்து அதன் பாதைக்கு விலகல் ஏற்படுகிறது. இதுவே ஒளி விலகல். ஒளி அடர்த்தியிலுள்ள வேறுபாட்டின் காரணமாகவே ஒளி விலகல் ஏற்படுகிறது. சூரிய ஒளி நீர்த்துளிகள் வழியாக கடந்து செல்லும் போது இருமுறை ஒளி விலகலும் ஒரு முறை முழு அக எதிரொலிப்பும் அடைகிறது. வானவில்லின் மேற்பகுதியில் சிவப்பு நிறம் தோன்றும். வானவில்லின் கீழ்ப்பகுதியில் ஊதா நிறம் தோன்றும். பார்வைக்கோட்டுடன் ஒரே கோண அளவில் காணப்படும் நீர்த்துளிகள் வழியாக வெளிவரும் ஒளிக்கதிர் ஒரே நிறத்தில் காணப்படுவதால் அவை ஒரு வட்டவில்லில் இருப்பது போன்று நமக்கு தோன்றுகிறது. ஆகாய விமானத்தில் இருந்து பார்க்கும்போது வானவில்லை வட்ட வடிவத்தில் காணலாம். சூரியன் தொடுவானத்தில் இருந்து மிக உயரத்தில் இருக்கும்போது வானவில்லை காண முடியாது.
இதுல அடுத்து முக்கியமானது ஒன்று நிறங்களின் மீட்டிணைப்பு. முப்பட்டகம் வழியாக நிறப்பிரிகை அடைந்த ஒளியை வேறொரு முப்பட்டகம் வழியாக செலுத்தும் போது மீண்டும் வெண்மை நிற ஒளி கிடைக்கும். பார்வை நீட்டிப்பு. ஒரு காட்சி நமது விழித்திரையில் 0.06258 அதாவது 1/16 செகண்ட் நேரத்திற்கு நிலைத்திருக்கும். இந்நிகழ்வு பார்வை நீட்டிப்பு ஆகும். ஒரு பொருளை பார்த்தோம்னா 1/16 செகண்ட் அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். 0.0625 வினாடிகளுக்குள் ஒன்றிற்கு அதிகமான காட்சிகளை பார்த்தால் அவற்றின் தொடர்ச்சியான பார்வை உணர்வு கண்ணில் ஏற்படும். எடுத்துக்காட்டு, நியூட்டன் வண்ண பம்பரம் வேகமாக சுழற்றும் போது வெண்மையாக தெரிவது. ஒளிரும் டார்ச் விளக்கை வேகமாக சுழற்றும் போது ஒளி ஒரு வட்ட வடிவமாக தெரிவது. மழை துளி கண்ணாடி தண்டு போன்று தோன்றுவது. ஒளி சிதறல். ஊடகங்களில் உள்ள துகள்களில் படும்போது ஒளிக்கு ஏற்படுகின்ற ஒழுங்கற்றதும் முழுமையற்றதுமான எதிரொலித்தலே ஒளிச்சிதறல். அலைநீளம் குறைவான கதிர்கள் அதிகமாக சிதறல் அடையும். அலைநீளம் அதிகமான கதிர்கள் குறைவாக சிதறல் அடையும். அதாவது அலைநீளம் குறைவான கதிர்கள் அதிகமாக சிதறல் அடையும். அலைநீளம் அதிகமான கதிர்கள் குறைவாக சிதறல் அடையும். சூரிய ஒளியில் அலைநீளம் குறைந்த ஊதா, கருநீலம், நீலம் போன்ற நிறங்கள் வளிமண்டலத்தில் உள்ள துகள்களில் மோதி அதிக அளவில் சிதறல் அடைகிறது. இதனால் வானம் நீல நிறமாக தெரிகிறது. தோன்றும் போதும் மறையும் போதும் சூரியனின் ஒளியானது வளிமண்டலத்தின் வழியாக அதிக தொலைவிற்கு பயணிக்கும் போது அலைநீளம் குறைந்த நிறங்கள் சிதறலடைந்து மறைந்துவிடும். அதனால் சூரிய ஒளியில் எஞ்சுகின்ற அலைநீளம் கூடிய சிவப்பு நிறத்தினால் சூரியனை நாம் காண்கிறோம். துகள்களின் அளவு அதிகரிப்பதை பொறுத்து சிதறல் அடைவது அதிகரிக்கும். துகள்களின் அளவு ஒளியின் அலைநீளத்தை விட அதிகமானால் எல்லா நிறங்களின் சிதறலும் ஒரேபோல் அமையும். வாகனங்களின் பின்புற விளக்குகளுக்கும் அடையாள விளக்குகளுக்கும் சிவப்பு நிறம் தரப்பட்டுள்ளது. அதிக அலைநீளம் கொண்டதால் சிதறல் அடையாமல் வெகு தொலைவிற்கு பயணித்து நம் கண்ணை வந்தடையும் என்பதால். அடுத்த பாடப்பகுதி ஆற்றல் பாதுகாப்பு. ஆற்றல் பாதுகாப்பு என்கிற பாடப்பகுதியில் முக்கியமானது படிம எரி பொருள்கள். லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னர் மண்ணிற்கடியில் புதைந்து போன தாவரங்களும் விலங்குகளும் காற்றின் தொடர்பின்றி உயர்ந்த வெப்பநிலையிலும் அழுத்தத்திலும் உருமாற்றம் அடைந்து தோன்றியவையே படிம எரிபொருள்கள். நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயுக்கள் போன்றவை படிம எரிபொருள்களாகும். இவை பயன்படுத்துவதற்கேற்ப மீண்டும் உற்பத்தி செய்யப்படுவதில்லை. எனவே இவற்றை புதுப்பிக்க இயலாத ஆற்றல் உறைவிடங்கள் என அழைப்பர். நிலக்கரி. பூமியிலிருந்து கிடைக்கின்ற படிம எரிபொருள்களில் மிக அதிக அளவில் கிடைப்பது நிலக்கரி ஆகும். நிலக்கரியின் முக்கிய பகுதி பொருள் கார்பன் ஆகும். அதில் அடங்கியிருக்கும் கார்பனின் அளவை பொறுத்து பீட், லிக்னைட், பிட்டுமினஸ், நிலக்கரி, ஆந்திரசைட் என 4ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. நிலக்கரியை காற்றின் தொடர்பின்றி காய்ச்சி வடித்தால் அமோனியா, நிலக்கரி வாயு, நிலக்கரி தார், கோக் என்பவை கிடைக்கும். அழுத்தப்பட்ட இயற்கை வாயுவும் CNG, திரவமாக்கப்பட்ட இயற்கை வாயுவும் LNG படிம எரிபொருளாகிய இயற்கை வாயுவிலிருந்து கிடைக்கிறது. இவற்றின் முக்கிய பகுதி பொருள் மீத்தேன் ஆகும். CNG-னுடைய முக்கிய பகுதி பொருள் மீத்தேன். இவை வாகனங்களிலும் தொழிற்சாலைகளிலும் அனல் மின் நிலையங்களிலும் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகின்றன. இயற்கை வாயுவை திரவமாக்கி தொலைதூரங்களுக்கு கொண்டு செல்ல ஒரு வழி என்ற முறையில் LNG முக்கியத்துவம் வாய்ந்தது. திரவமாக்கப்பட்ட பெட்ரோலியம் வாயு LPG பெட்ரோலியத்தை சிதைத்து வடிக்கும் போது கிடைக்கும் நிறமோ மணமோ இல்லாத ஒரு வாயு. LPG-யின் முக்கிய பகுதி பொருள் பியூட்டேன் ஆகும்.
வாயு வெளியேறுவதை தெரிந்து கொள்வதற்காக ஈத்தையில் மெர்காப்டன் கலக்கப்படுகிறது. எல்பிஜியும் பாதுகாப்பும் மிக முக்கியமான பகுதி, நாம் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டியதும் கூட. வாயு கசிவை உணர்ந்தால் மின்கருவிகளின் சுவிட்சை ஆன் அல்லது ஆஃப் செய்யக்கூடாது. கதவுகளையும் ஜன்னல்களையும் திறந்து வைக்க வேண்டும். ரப்பர் குழாய்களை சரியான இடைவெளிகளில் ஆய்ந்து வாயு கசியவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும். ரெகுலேட்டரை திறந்த பின்னரே ஸ்டவ்வின் நாபை திறக்க வேண்டும். எரிவாயு சிலிண்டரில் எழுதப்பட்டுள்ளதை வைத்து சிலிண்டரின் பயன்பாட்டு கால அளவை தெரிந்து கொண்டு பயன்படுத்த வேண்டும். A24 என எழுதப்பட்டிருந்தால் அதை பயன்படுத்த வேண்டிய கால அளவு 2024 வருடம் ஜனவரி மாதம் முதல் மார்ச் வரை அதனை பயன்படுத்தலாம். அதற்கப்புறம் அதனை பயன்படுத்துதல் கூடாது. B24 என எழுதப்பட்டிருந்தால் அதன் கால அளவு 2024 ஏப்ரல் முதல் ஜூன் வரை பயன்படுத்தலாம் என்பது. C24 என எழுதப்பட்டிருந்தால் அதன் கால அளவு 2024 ஜூலை முதல் செப்டம்பர் வரை பயன்படுத்தலாம் என்பது. D24 என எழுதப்பட்டிருந்தால் அதன் கால அளவு 2024 அக்டோபர் முதல் டிசம்பர் வரை பயன்படுத்தலாம் என்பது. பசுமை ஆற்றல் இயற்கையோடு இயைந்த ஆற்றல் உறைவிடங்களிலிருந்து சுற்றுச்சூழல் மாசடையாமல் உற்பத்தி செய்யப்படும் ஆற்றல் பசுமை ஆற்றல் ஆகும். மீண்டும் புதுப்பிக்க இயலும் ஆற்றல் உறைவிடங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் எல்லா ஆற்றல்களும் இதில் உட்படுபவை. மீண்டும் புதுப்பிக்க இயலும் ஆற்றல் உறைவிடங்களான சூரிய ஆற்றல், காற்றிலிருந்து கிடைக்கும் ஆற்றல், கடல் அலையிலிருந்து கிடைக்கும் ஆற்றல், உயிரிக்கழிவிலிருந்து கிடைக்கும் ஆற்றல் ஆகியவை பசுமை ஆற்றலாக கருதப்படுகின்றன. பழுப்பு ஆற்றல் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் உறைவிடங்களாகிய பெட்ரோலியம், நிலக்கரி போன்றவற்றை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் ஆற்றலும் அணுக்கரு ஆற்றலும் பழுப்பு ஆற்றல் என அழைக்கப்படுகின்றன. வினாக்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஆற்றல் வடிவங்களை தந்துவிட்டு பழுப்பு ஆற்றல், பசுமை ஆற்றல் என வகைப்படுத்தி எழுதுவதற்கு கேட்கலாம். ஆற்றல் நெருக்கடி ஆற்றல் தேவையின் உயர்வும் கிடைப்பதிலுள்ள குறைவுமே ஆற்றல் நெருக்கடி. ஆற்றல் நெருக்கடிக்கான காரணங்கள்: ஆற்றலை தேவையில்லாத நேரத்தில் பயன்படுத்துவது, புதுப்பிக்க இயலாத ஆற்றலின் அதிக அளவு பயன்பாடு, தொழிற்சாலை மயமாதல், மக்கள் தொகை பெருக்கம் போன்றவை. ஆற்றல் நெருக்கடியை குறைப்பதற்கான வழிமுறைகள்: தேவைக்கேற்ப பயன்படுத்துதல், புதுப்பிக்க இயலும் ஆற்றல்களை அதிக அளவு பயன்படுத்துதல், பொது போக்குவரத்து வசதிகளை இயன்ற அளவு பயன்படுத்தவும், இயந்திரங்களை குறித்த வேளைகளில் பழுது பார்த்து இயந்திரத்தினுடைய திறனை நிலையாக வைத்திருத்தல் போன்றவை. நாம் மீள்பார்வை செய்த இந்த பகுதிகளை நீங்கள் நன்றாக படித்து அவற்றிலிருந்து கேட்கப்படும் வினாக்களுக்கு நல்ல முறையில் விடையளித்து சிறப்பான வெற்றியை பெற வேண்டுமென வாழ்த்தி இந்த மீள்பார்வையை நாம் இத்துடன் முடித்துக் கொள்கிறோம்.